நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். வாடா, உனக்கு என்னமோ இக்மாநகரா கிடைச்சிருக்கான். ஆமா, என்ன ரோமனுக்கு தான் கிடைக்கல. சேட்டடா பிரபு, இட்மாநகரா கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் டீச்சர் என் பேரு கூப்பிடவே இல்ல. பரவாயில்ல, மேபி அடுத்த பேச்சா இருக்கும். உங்களுக்கு வேணும், பிரபுவுக்கு வேண்டாம். எனக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா கிளாஸ்ல டீச்சர் முதல்ல என் பேரை தான் கூப்பிட்டாங்க. விடுங்க ப்ரோ, ஜஸ்ட் 3 மாசம் தானே, நேரம் போறே தெரியாது பாருங்களேன். அங்க போய் அப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? என்னடா இப்படி சொல்லிட்ட? இட்மாநகரா நம்மள தயார்படுத்திக்கிற ஒரு முக்கியமான விஷயம். எதுக்கு நம்மள தயார் பண்றாங்க? எல்லாத்துலயும் தான். நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். எல்லாத்தையும்னா அக்கவுண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்களா? டே, இது ஓவரா இல்ல, பொது விஷயம்டா. ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் வெளி உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றதுக்காக. ஐடியா நம்ம ஏன் மாத்திக்க கூடாது? உனக்கு வேணும், எனக்கு வேணாம். எனக்கு ஓகே தான், ஆனா அப்படி முடியுமா? போய் கேட்டு பாருங்க. யாரு கண்டா அப்படி செய்ய முடிஞ்சுன்னா ரொம்ப அப்புறமேல குரூப் சாரை பார்த்து கேட்டு பார்ப்போம். ஓகே. சரி, நமக்கு எந்த கேம் கிடைக்குன்னு எப்படி தெரியும்? இட்மாநகர்ல இருந்து லெட்டர் அனுப்புவாங்க. எங்க கிடைக்க போதோ. போறதே பிடிக்கல, இதுல எந்த கேமுக்கு போனா என்ன? என்னால முடியாது ப்ரோ. நான் குரூப் சார் கால விழுந்தாவது கேன்சல் பண்ண போறேன். சேர்ந்தே விழுந்துருவோம் பிரபு. எனக்கு எங்க கிடைச்சாலும் எனக்கும் சூர்யாக்கும் ஒரே இடம் கிடைக்காம இருந்தா சரி. இது வேறயா? பாப்பா எப்படின்னு எஸ்பிஎம் வரைக்கும் அவனை சமாளிக்கணுமே. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நானும் ரோமனும் போய் குரூப் சாரை பார்த்துட்டு வந்துடுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டிராமா போடுங்க ப்ரோ, அப்பயாவது மாத்த முடியுதா பாப்போம். வேற என்ன, ரத்த கண்ணீர் தான். எஸ், நீ சொன்னது சரியாதான் இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை புக்கை பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நான் உன்னை புக்கை பார்க்க சொன்னேன். நாங்க உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சதீஷ். ஆமா ஆமா. ஏய், எனக்கு எதுக்குடா நன்றி? நீங்க படிச்சீங்க, அதனால உங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கு. அதை விட இந்த 2 மாசத்துல எவ்வளோ டிப்ஸ் கொடுத்து எங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அதான் முக்கியம். மோர் விஷன் மோ மெமரி நீ சொல்லலைன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட யோசனையா வந்திருக்காது தெரியுமா? நீ யார் தான் சொல்லு ப்ரோ, நீ கொடுத்த விவரம்லாம் ரொம்ப ரொம்ப உதவி இருந்துச்சு. ஏய், எங்க சூர்யாவை காணோம்? நீயா ப்ரோ திடீர்னு சூர்யாவை தெரிறீங்க? நீ தான் அவனை பத்தி பேச வேணும்னு சொன்னீங்க, இப்பயும் அவனை பத்தி கேக்குற? எப்படி கேட்காம இருக்க முடியும்? மனசுல எங்க பயம் இருக்குதானே? பயம்னு சொல்றதோட ஜாக்கிரதைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அதானே, லாயருக்கு எப்போதுமே ஒரு வீடா இருக்குமே. எஸ்பிஎம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், யாரும் எந்த காலர் வேலையும் செய்ய முடியாது. சூர்யா தான் பெரிய கில்லாடியாச்சே. எப்படித்தான் செஜாரா பெருச்சுபான் தலை எடுத்தானோ தெரியல. ஆனா சதீஷ் சொன்ன மாதிரி யாரும் எஸ்பிஎம்ல ஒன்னும் பண்ண முடியாது. எத்தனை டீச்சர்ஸ் பார்த்தல. அந்த மாதிரி எதுவும் நடக்காது, பாசிட்டிவாவே இருப்போம். சரி, இப்ப எதுக்கு அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு? ஆமா ப்ரோ, எஸ்பிஎமே ஒரு டென்ஷன் தான், இல்ல அவனை பத்தி பேசி ஒன்னும் டென்ஷன் தான். பரீட்சை முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம மைண்ட ஃப்ரீயாக்க எங்கேயாவது போவோம். இப்ப சொன்னீங்களே அது வார்த்தை. சரி, எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க. நீ துடிக்கிறத பார்த்தா எல்லா செலவையும் நீயே எடுத்துக்கோ போல இருக்கு. டேய், நீ அதிலே இருடா. என்ன செய்யுது ப்ரோ, நீங்கள அப்படி பழகிட்ட. நேரம்டா நேரம். டேய், செலவு இல்லாத இடத்துக்கு போவோம்டா. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. சும்மா எங்க பார்க்க போனதான். அங்க மட்டும் செலவு வராதா? அவன் முகத்தை பாரு. டேய், சும்மா இருங்கடா, அவனையே தொல்லை பண்ணிக்கிட்டு. சரிடா, இன்னைக்கு பரீட்சை முடிஞ்சனால எல்லா செலவும் என் தலையிலே இருக்கட்டும், போதுமா? அப்படி வாடா வலிக்கு. ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. அதுவும் நீ கடைசி பரீட்சை முடிய போகுது. ஏன் உங்களுக்குலாம் என் மேல நம்பிக்கை இல்லை தானே? ஆமா. என்னடா படிச்சு என்ன பண்ணியும்? பக்கத்துல தான் நீ இல்லையே, அதுவும் போச்சே. எதுக்கு காப்பி பண்ணவா? காப்பிலாம் இல்ல, நமக்கு வேண்டியது முடிவு தானே. இந்த எக்ஸாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு சூர்யா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பாஸ் பண்ணிடுவேன்னு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துலயும் தான் நம்பிக்கையில இருக்க, பாப்போம். நாங்கெல்லாம் பாஸ் பண்ணிடுவோம், உன்னை தவிர. என்ன சாபமா? உன் வாக்கு தெய்வ வாக்கா? நாங்களும் பாஸ் பண்ணுவோம். சரியா? ஜோக் பண்ண வேணும்னு சொல்லு. ஐயோ, முதல் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? நானே எக்ஸாம் பீச்சில் இருக்கேன். போடா போடா.
சரி எங்க போறோம்? இல்ல இப்ப நீங்க போங்க, நானும் மணியும் கேண்டீன் போயிட்டு வந்துடுறோம். நாங்களும் வரோம். இல்ல கிருத்திகா, நீ முதல்ல போ, நாங்க அப்புறம் வரோம். நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையா, ஒண்ணும் இல்லையா. மணி என்ன செய்ய போற? நாங்க என்னமோ சரி சரி. இல்ல இந்த ஸ்கூல் கடைசி நாள், சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வரலான்னு தான். விஸ்வா, கிருத்திகா கூட்டிட்டு போ, நாங்க அப்புறம் வரோம். பாய் கிருத்திகா, போயிட்டு வாங்க போங்க. பாய். ஏதோ பிளான் பண்றானுங்களோ? சரி பாய். பிஏ குருக்குள்ளார யாரு இருக்காங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியும். நீ என்ன பண்ற, முதல்ல பார்த்து சொல்லு, சரியா? போ. சரி, நான் போய் பாக்குறேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ண போறங்க? நான் ஒன்றும் பண்ண முடியாதுடா, நான் இங்கே தான் நின்று ஆகணும். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியும். சரி நீ போப்போ. ஆனா சரி நான் போறேன். அதுக்கு முன்னாடி நான் டாய்லெட் போக முடியுமா? வயிற்று கலக்குதா? நானே பாக்குறேன், நீ கிளம்பு. அப்புறம் உன்னை போட்டில் பாக்குறேன். தப்புச்சுண்டா சாமி, இவன் பக்கக்கே நான் பழி ஆகணுமா? என்ன பண்ற? வந்து சார் வந்து உங்களுக்கு தான் சார் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா சார். என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சுல, அதான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாம் சொல்லிட்டு வந்தேன் சார். எனக்கா? ஆமா சார். எனக்கே நன்றி சொல்லணும்? எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன நீங்க நிறைய யோசிச்சு வச்சிட்டீங்க சார். அது என் கடமை. நான் ஆசிரியர், நீ மாணவன், அவ்வளவுதான். அதோட உனக்கு டிசிப்ளின் பிரச்சனை இருந்தனால நான் உன்னை ஸ்பெஷலா கவனிக்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் இல்ல சார், நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அதுதான் சார் நியாயம். ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க அப்பாட்ட சொன்னதே இல்லை சார். ஏன் தெரியுமா சூர்யா, நீ நல்ல மாணவன், நீ நல்ல படிப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தண்டனை கொடுத்து நான் உன்னை தாழ்த்த விரும்பல, அதனால தான். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் லக் சூர்யா. மண்ணா போச்சு, ஒன்னும் நடக்கல, பாஸ் பண்ணிடுவானே. நாங்கள் இளைஞர்கள், நாங்கள்